பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி வரும். அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தான் நிகழும். அதன் போல தான் இந்த சித்திரை மாதத்துல பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துல தோன்றுகிறது. இந்த நாள்ல சிவபெருமான வணங்குறது ரொம்ப ஒரு புண்ணியமா சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு மாதமா இருக்கு. முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி மாத பௌர்ணமி எப்போது வருகிறது, இதனோட சிறப்புகள் என்ன, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் தவிர்க்கலாம், அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தெல்லாம் வணங்கணும், அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம முக்கியமாக கிரிவலம் செல்வது ரொம்பவே கோடான கோடி நன்மை. அதே மாதிரி இந்த நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபாடுகள் செஞ்சால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலக நம்ம இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனிச்சிறப்புகள் இருக்குது. அதே மாதிரி மே அல்லது ஜூன் மாதம் வரக்கூடிய இந்த வைகாசி மாத பௌர்ணமி இன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தார். இந்த பௌர்ணமி எப்போது வருகிறது, இதனோட சிறப்புகள் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். வைகாசி மாத பௌர்ணமி 2026 பஞ்சாங்கத்தின்படி தமிழ் மாதங்களில் பெயரே பௌர்ணமியோட சேர்த்து அழைக்கப்படக்கூடிய, பொதுவாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு பெயருமே இருக்குது. மேலும் இது வைகாசி பௌர்ணமியாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாளாக இந்த விசாக பௌர்ணமியானது அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வெவ்வேறு தெய்வங்கள் அவதரித்த நாளானது நம்ம கொண்டாடப்படுவோம். பங்குனி உத்திரம் வரக்கூடிய பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்தார். பார்வதி தேவி வளம்புரி சங்கல இருந்து பிறந்தார். அதே போல தான் வைகாசி மாதம் பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறியில் அவதரித்தார். இப்படி சிறப்புகள் பெற்ற ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த வைகாசி மாத பௌர்ணமி நேரென பார்த்தோமா, மே மாதம் வரக்கூடிய இந்த வைகாசி மாத பௌர்ணமி மே 30ஆம் தேதி 2026 அன்று வருது. வைகாசி மாதம் 2026 பௌர்ணமி திதி நேரம் பார்த்தோமா 30ஆம் தேதி, மே 30ஆம் தேதி சனிக்கிழமையில் நண்பகல் 12:25 முதல் மே 31ஆம் தேதி ஞாயிறு பிற்பகல் 2:48 மணி வரைக்குமே இருக்குது. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய புண்ணிய பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த நாளில் இந்த வைகாசி பௌர்ணமியோட கிரகநிலை ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் தான் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் போது, சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கும் போது வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. மேலுமே சந்திரன் நீச்சம் அடையும் வைகாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் முழுமையா ஒளிர்விடும் ஒரு நாளா இருக்கு. விருச்சக ராசியில சந்திரன் நீச்சம் அடையும் போது வைகாசி பௌர்ணமியானது ஏற்படுமா. இந்த நாளில் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடா இருக்கு. திருவண்ணாமலையில கிரிவலம் சென்றாலே நம்மளுடைய முன்ஜென்ம பாவைகள் 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க. அந்த வகையில் சனிக்கிழமை நண்பகல் முதல் ஞாயிறு பிற்பகல் 3 மணி வரைக்குமே கிரிவலம் செல்ல ரொம்பவும் உகந்த நேரமாகுது. கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த நாள்காட்டியின்படி சந்திரன் முழுமையான ஒளியுடன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு சந்திர மாதத்தோட 15வது திதி தாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த புனிதமான நாளாக இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு சந்திரனின் முழுமையான ஆற்றல் பூமியில் பரவுவதனால தான் பூஜைகள், விரதங்கள், தியானங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை சமநிலைப்படுத்தவும் மனமும் தெளிவாக இருக்கும். மேலுமே குறிப்பாக அன்னதானம், கோவில் தரிசனம் செய்கிறதுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. இன்றைய நாளில் உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு முடிந்த வரைக்கும் அன்னதானம், சிறந்ததிலே தானம் அன்னதானம் தான். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே அதனோட பெயர்க்கேற்ற தனிச்சிறப்பு வழிபாட்டு முறைகளும் இருக்குது. அதில் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இந்த அற்புதம் வாய்ந்த நாளானது இருக்குது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலுமே இந்த நாளில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள், தனிப்பட்ட விழாக்களுமே நடத்தப்படுவாங்க.
மேலுமே இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு பௌர்ணமி பூஜை செய்யலாம். மாலையில் நிலவின் ஒளியில் தியானம் செய்வது ரொம்ப சிறந்தது. மேலுமே சத்யநாராயண பூஜை செய்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது, இது எல்லாமே முக்கிய ஒரு பங்காக இருக்குது. அன்றைய நாளில் செய்வது கூடுதலான ஒரு சிறப்பை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கும். பௌர்ணமி விரதம் இருப்பது மன அமைதி, உடல் ஆரோக்கியம், செல்வ வளம் ஆகியவற்றை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக சந்திரனோட ஆசிகளை பெறவும், மனச்சோர்வு நீங்கவும், வீட்டில் மகாலட்சுமி அருள் எப்போவுமே நிறைத்திருக்கவும் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படும். இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் இந்த பெருவிழாவானது கொண்டாடப்படும். அனைத்து முருகன் ஆலயத்திலுமே இந்த வைகாசி விசாக பெருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 10 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. மேலுமே இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு திருநாள். முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் இருந்து உதித்தவர் என கந்தபுராணம் கூட சொல்லப்படுகிறது. விசாகம் அப்படின்னாவே துளிர்த்து வருதல் என்று பொருள். சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்தில் இருந்து துளிர்ந்து வந்தவர் முருகப்பெருமான். அதனால தான் அவரை ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிட்டோம். விநாயக பெருமான ஞான கொந்து அப்படின்னு சொல்லிட்டும் போட்டிருக்கிறோம். சூரபத்மன் பெற்ற வரத்தோடபடி சிவனின் அம்சமாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். இது முருக பக்தர்கள் அனைவருமே கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்குது. சித்ரா பௌர்ணமி போலவே இந்த பௌர்ணமியுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாளில் நீங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு சித்திரகுப்தன் படத்தை தெற்கு திசையில் வைங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, இன்றைய நாளில் அம்பிகை போட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூக்களால் அதை போட்டு அலங்கரிச்சுக்கோங்க. சந்தனம், குங்குமம் அணிவிக்க வேணும். நைவேத்தியமாக பச்சரிசி, வெல்லம், வேப்பம்பூ பச்சடி, பல வகை சாதனங்களான தேங்காய் சாதம், புளியோதரை, உங்களால் எது முடியுமோ அந்த சாதத்தை வச்சு படைச்சிக்கோங்க. அதே மாதிரி வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் வைத்து வழிபடலாம். 5 முக குத்து விளக்கு ஏற்றி என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்துமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக் கொண்டு நல்ல வழியில் வாழ வை அப்படின்னு சொல்லிட்டு மனமாற நீங்கள் வேண்டிக்கோங்க. முழு விரதம் மேற்கொள்வது அன்றைய நாளில் ரொம்பவே சிறப்பு. அதாவது இந்த அன்றைய நாள் அப்படிங்கிறது வைகாசி விசாகமும் இந்த பௌர்ணமி திதியும் இணைந்து வரதுனால அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருப்பது கூடுதலான ஒரு பலன்களை கொடுக்கும். அன்றைய நாள் பார்த்திங்களா, முருகனை நம்ம தொடர்ந்து வழிபடுவது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அன்று இரவு நிலவு தரிசனம் செய்ததுக்கப்புறம் உணவு இருந்த வேணும். இது மனக்கட்டுப்பாட்டையும் பக்தியும் வளர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. மேலுமே இன்றைய நாளில் சித்திரகுப்தனுக்கு தனி கோவிலானது முக்கிய தலமான காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோவிலானது இருக்குது. மேலுமே அங்கு சென்று கூட வழிபடலாம். மேலுமே இன்றைய நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது கோடான கோடி நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சவங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது. இன்றைய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப முகந்த ஒரு நாளாக இருக்குது. அன்றைய நாளில் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அது மாறிவிடும். அதே நேரத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பூஜைகளை துவங்குவதற்கு முன்பாக முதல்ல விநாயகரை மனதார நினச்சிட்டு அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டு நீங்கள் வைகாசி விசாக பூஜைகளை துவங்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்கள் படைத்து நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. எந்த மலர் கிடைக்கிறதோ அதில் ஏதாவது 6 மலர்களை பூஜைக்காக எடுத்துக்கோங்க. கிடைக்கும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான சிவப்பு, வெற்றி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ இது எல்லாம் 6 வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு அன்றைய நாளில் பௌர்ணமி நாளில் நீங்கள் செஞ்சு வழிபடலாம். அதே போல் தான் ஏதாவது 6 வகையான இனிப்பு வகைகள் செஞ்சு கூட முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக அன்றைய நாளில் படைக்கலாம். சரி, இதெல்லாம் படைச்சா ஓகேவா அப்படின்னு கேட்டால் நம்ம பூஜை செய்யணும். அடுத்ததாக 6 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி சுவாமி மலை திருத்தலத்திற்குரிய திருப்புகளை பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பு. பிறகு வேல்மாலல் மகா மந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மனதில்
நினைத்து கொண்டு பாராயணம் செய்யலாம். மேலும் தீபதூப ஆராதனைகள் காட்டி 2 கை நிறைய மலர்களை எடுத்து நெஞ்சிற்கு அருகில் வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட பெயர்களையும் உங்களுடைய மனதிற்குள்ள சொல்லி, முருகா என்னுடைய குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உன்னுடைய அடியார்கள், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் அளவுக்கு எங்களுடைய ஞானம் கிடையாது. ஆனால் உன்னுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா அனைத்துமே எங்களுக்கு கிடைக்கும். அதனால் உன்னுடைய அருளை நிறைவாக கொடு என வேண்டிக்கொண்டு முருகப்பெருமானோட மந்திரங்களை நீங்கள் சொல்லி மலர்களை முருகரோட பாதத்தில் சமர்ப்பிக்க வேணும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேணும்னு வேண்டிக்கோங்க. வீட்டில் வழிபட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் உங்களால் முடிந்த பூ, பால், நெய் என ஏதாவது ஒன்றை நீங்கள் சாமிக்காக வாங்கி கொடுக்கலாம். அல்லது அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அடியார்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்வது ரொம்ப நல்லது. வைகாசி விசாகமும் இந்த பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானின் அவதார தினமாக அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் இனிப்புகள் வாங்கி அவற்றை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்கிறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு படித்து நைவேத்திய பிரசாதங்களை சின்ன குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய வீட்டிற்கு அழைச்சி முதல்ல அவங்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு நாம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.